ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃப் டேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹெட்டிங் டேக்ஸில் வந்துட்டு 6 டைப்ஸ் இருக்குது. H1 to H6 வரைக்கும் 1 2 3 4 5 6 அதாவது நம்பர்ஸ் ஏற ஏற சைஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் வந்து கோடிங்ஸ் பார்க்கலாம். ஹெட்டிங் இப்போ நான் ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஹெட்டிங்னு சொல்லிட்டு. இதுக்குள்ள ஒரு ஃபைல் ஒன்று index.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இதில் Shift+1 அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் அவுட்டர் HTML கிடச்சிரும். இதில் வந்துட்டு இங்கே டைட்டில் கொடுக்குறோம்ல, ஹெட்டிங்னு சொல்லி டைட்டில் கொடுக்குறோம். ஹெட்டிங்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுக்குறேன். இதை இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரைட் இந்த இடத்துல ஹெட்டிங்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைட்டில் வந்துருச்சா, அவ்வளோதான். இப்போ இதில் வந்து H1 to H6 வரைக்கும் இருக்கிற கோட்ஸ் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் கோட்ஸுக்கு H1 ஓப்பன் டேக், அப்புறம் இன் டேக், H1 ஓப்பன் டேக் அண்ட் H1 க்ளோஸ் டேக். க்ளோஸ் டேக் க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஸ்லாஷிங் இருக்கணும். இதுக்கு நடுவில் நம்ம கண்டென்ட் கொடுக்குறோம். இப்போ நான் ஹெட்டிங் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் ஹெட்டிங் 1ன்னு கொடுக்குறேன். ஹெட்டிங் 1ன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஹெட்டிங் 1 டிஸ்பிளே ஆயிடுச்சா. இப்போது ஹெட் 2 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ளோசிங் டேக் வந்துடும். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வந்துட்டு கண்டென்ட்ஸ் கொடுக்குறேன். ஹெட்டிங் 2 சேவ் பண்ணால் ஹெட்டிங் 2. உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஃபாண்ட் சைஸ், இது ஹெட்டிங் 1ஓட ஃபாண்ட் சைஸு, இது ஹெட்டிங் 2ஓட ஃபாண்ட் சைஸு. நெக்ஸ்ட் ஹெட்டிங் 3னா இன்னும் சின்னதாக வரும். ஹெட்டிங் 3. நெக்ஸ்ட் ஹெட்டிங் 4. ஓகே, அடுத்த ஹெட்டிங் 5. சாரி, டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நம்பர்ஸ் ஏற ஏற உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் ஹெட்டிங்ஸ். இது நம்ம மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு புக்கில் டைட்டிலு, சப்டைட்டிலு, சப்ஹெட்டிங்கு, அந்த மாதிரி டைட்டில்ஸ் இன்க்ரீஸ் ஆக உள்ள ஹெட்டிங்ஸ் வந்துட்டே இருக்கும்ல. ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. H1லேருந்து H6 வரைக்கும். இது என்னென்னா H1 to H6 வரைக்கும். H1 ஓப்பன் பண்ணிங்கன்னா H1ஓட க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். H6னா H6ஓட க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் டேக்ஸ். இப்போது இதிலே வந்துட்டு நான் பேராகிராஃப்ஸ் கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பீன் கொடுத்தீங்கன்னா அது வந்து பேராகிராஃப் டேக்ஸு. அதே பேராகிராஃப் டேக்ஸில் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அது வந்து க்ளோசிங் டேக்ஸு. அவ்வளோதான். இப்போ இதில் வந்துட்டு நான் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். சும்மா 20ன்னு கொடுத்து ஒரு 20 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த இடத்துல நான் இப்படி அலைன் பண்ணியிருக்கேன்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அலைன் பண்ணிட்டு இப்போது இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறேன். அண்ட் தென் இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லைன் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணாலும் எனக்கு இதே மாதிரி எங்கள் அவுட்புட் வந்து வராது. எல்லாமே அலைன் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, லைன் பிரேக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து பேராகிராஃப்ஸ் தான். பார்த்தீங்களா, பேராகிராஃப்ஸ் வந்து அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும். இப்போ நம்ம இங்கே டைப் பண்ணியிருக்கிற மாதிரி அப்படியே உங்களுக்கு அவுட்புட் வேணும்னா ப்ரீஃபார்மேட்டிங் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேக்ஸ் இருக்குது. ஒரு நிமிஷம் அதுக்கு வந்து PREன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ப்ரீஃபார்மேட்டிங் டேக்ஸ். அதாவது நம்ம எப்படி டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணுறோமோ அதே மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதோட டிஃபால்ட் ஃபாண்ட் வந்து கொரியர் ஃபாண்ட்டில் வரும், இந்த மாதிரி ஃபாண்ட்ஸில் வராது. பட் அதில் ப்ரீஃபார்மேட்டிங் டேக் வந்து என்ன பண்ணோன்னா நம்மளோட ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவே அப்படியே வச்சுருக்கோம், லைன் பிரேக்ஸ் விட்டாலும் அப்படியே வச்சுருக்கோம். இதான் பேராகிராஃப் அண்ட் ப்ரீஃபார்மேட்டிங் டேக்ஸோட டிஃப்ரென்ஸ். இப்போது இதே டெக்ஸ்ட்டை லாரம் 20ன்னு கொடுக்குறேன். லாரம் 20ன்னு கொடுத்து இதே டெக்ஸ்ட்டை
நமக்கு ஏத்த மாதிரி நம்ம அத வச்சுக்கலாம். 2 ஸ்பேஸ் லைன் பிரேக்ஸ் விடுறேன். இங்க லைன் பிரேக்ஸ் விடுறேன். இங்க டேப் விட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ். இப்போ நான் இந்த மாதிரி அலைன் பண்ணியிருக்கிறேன் ப்ரீ ஃபார்மேட்டிங் டேக்ஸை. இப்போ நான் அதை சேவ் பண்ணேன்னா இந்த இடத்துல எப்படி நான் டைப் பண்ணியிருக்கணும் அப்படியே நமக்கு அவுட்புட்டில் வரும் பார்த்தீங்களா. பட் வர்ற ஃபாண்ட் வந்துட்டு கொரியர் ஃபாண்ட்டில் வரும். ஏன்னா அது டிஃபால்ட்டாக அந்த ப்ரீ ஃபார்மேட்டிங் டேக்ஸ்க்கு இருக்கிற ஃபாண்ட்டை செட் பண்ணியிருக்கிறது வந்து கொரியர் ஃபாண்ட் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் டிஸ்பிளேயிங் திஸ். ஓகே, that's all about heading and paragraph tags. Next videosல formatting tags பத்தி பார்க்கலாம். Thanks for watching. Happy coding.